ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. நம்ம அண்டை நாடான சீனா 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கி அதை சோதனை செஞ்சு உலக நாடுகளே சும்மா அதிர வச்சிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில பல நாடுகளும் அவங்களுடைய 6ஆம் தலைமுறை போர் விமானம் உருவாக்கத்துல இப்ப தீவிரமா இறங்கியிருக்கிறாங்க. அவங்க கிட்டயும் 6ஆம் தலைமுறைக்கான போர் விமானம் இருக்கணும், அதை வச்சு மற்ற நாடுகளை டாமினேட் பண்ணணும்னு இப்ப பல நாடுகளும் 6ஆம் தலைமுறைக்கான போர் விமானம் உருவாக்குதல்ல தீவிரமா இப்ப நாட்டம் காட்டிக்கிட்டு வராங்க. இதற்கு மத்தியில இந்தியாவுக்கு பல நாடுகளிடம் இருந்து 6ஆம் தலைமுறை போர் விமானம் உருவாக்குதலுக்கான இன்விடேஷன்ஸ், 6th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராமுக்கான இன்விடேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் இந்தியா எல்லா நாடுகளுக்கும் சொன்ன ஒரே பதில் நோ. ஏன் இந்தியா இது மாதிரி 6ஆம் தலைமுறை போர் விமானம் உருவாக்குதல் அதோடைய குழுவுல இணையல? இதை விட முக்கியமா இந்தியாவின் மைண்ட்ல வேற என்ன ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் அண்ட் ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்ப விரிவான செய்தியை முழுமையா பார்த்து இந்தியா மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் டைவ் இன்டு இட். Few months ago, இந்தியா இத்தாலி இரு நாட்டுக்கும் இடையே அடுத்த 5 வருஷத்துக்கான ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் கையெழுத்தானது. அதன்படி இரு நாடுகளில் இருக்கும் ரிசோர்ஸை பயன்படுத்தி ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி செக்டர்ல ஒர்க் பண்ண போறாங்க. அண்ட் பல எம்ஓயூக்களும் இதை மையப்படுத்தி கையெழுத்தாகி இருக்கு. இந்தியா இத்தாலியின் பைலேட்ரல் ரிலேஷன் இது மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போவதால ஜார்ஜியோ மெலோனி ஒரு ப்ரொபோசலை இந்தியாவுக்கு தராங்க. இதை ப்ரொபோசல்னு சொல்றதை விட ஆஃபருங்கிற வார்த்தை இங்கே ஆப்டா இருக்கும். இத்தாலி, யூகே அண்ட் ஜப்பான் ஆகிய 3 நாடுகள் இணைந்து குளோபல் காம்பேக்ட் ஏர் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே 6th ஜென் ஃபைட்டர் ஜெட்டை தயாரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த ஜிகேப் ப்ரோக்ராம்ல இணைய இப்ப இந்தியாவுக்கான அழைப்பு மெலோனியால் விடுக்கப்பட்டிருக்கு. கடைசியா பிரேசில்ல நடந்து முடிஞ்ச G20 மீட்லையும் பிரிட்டனின் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மரும் ஜப்பானின் பிரைம் மினிஸ்டர் ஷெர்கிரும் இதே ஆஃபரா நம்ம மோடியிடம் வச்சாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா அப்ப பிரிட்டனின் பிஎம்ஆ இருந்த போரிஸ் ஜான்சன் அவர்களும் இந்தியாவுக்கு இந்த ஜிகேப்ல இணைவதற்கான இன்விடேஷனை கொடுத்திருந்தாரு, ஒரு ப்ரொபோசலை முன் வச்சிருந்தாரு அப்படிங்கிற தகவலும் இங்கே இருக்கு. ஒரு பக்கம் ஜிகேப்புக்கான இன்விடேஷன் இப்படி இந்தியா பக்கம் இருக்க, இன்னொரு பக்கமா இருந்து ஜெர்மனி அண்ட் ஸ்பெயின் இந்த நாடுகள் FCAS ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க இந்தியா அப்படின்னு அவங்க ஒரு ப்ரொபோசலை நமக்கு நீட்டுறாங்க. FCAS ப்ரோக்ராம்ங்கிறது பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் ஸ்பெயின் இந்த 3 நாடுகளால் உருவாக்கப்படும் 6th ஜென் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம். இதுல இந்தியாவின் ஆர்வத்தை தூண்டும் விதமா இருப்பது இந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் ஒரு ஏவியேஷன் நிறுவனம் டசால்ட். ஜிகேப் அண்ட் FCASன்னு 2 6th ஜென் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமுக்கான அழைப்பு நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு தேவைன்னா வேணும்னா இதுல வேணுங்கிற இடத்துல நாம இணைஞ்சு 6th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் நம்ம உருவாக்கலாம், அதுல ஒர்க் பண்ணலாம் அண்ட் நமக்கு ரொம்ப ஈஸியாவே 6th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கிடைக்கும். சரி, எதற்காக இது மாதிரி யூரோப் நாடுகள் இந்தியாவுக்கான இன்விடேஷனை தராங்க? இதுல அவங்களுக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வரும். இந்தியா ஏவியேஷன் டெக்னாலஜில அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சா? இப்படி வழிதான் இன்விடேஷன் கொடுக்குறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். இதற்கான பதிலை நாம இப்படி யோசிச்சா கிடைக்காது. இந்தியா வருவதால இந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் நாடுகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட், ஃபினான்ஷியல் பர்டன் குறையும். இனோவேஷன் ப்ரோக்ராம்ல எந்த அளவுக்கு வேல்யூ ஆடட் கண்ட்ரிஸ் பார்ட்னரா போறாங்களோ அந்த அளவுக்கு கூட்டு தொழில்நுட்பம் மேம்படும். இந்த மேம்படுத்தல் ஆனது ஏதோ ஒரு வகையில ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கும். அதே நேரத்துல பயன்படுத்தப்படும் டெக்னாலஜியின் திறனும் மேம்படும். இது போக பல நாடுகள் வருவதால் பல இனோவேஷன் ஐடியா பிறக்கும். மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ், மார்க்கெட் அக்சஸ்ன்னு அந்த ஃபைட்டர் ஜெட்டை ரொம்ப காம்படிட்டிவா அந்த மார்க்கெட்ல அதை பிரதிபலிக்கும். வேகமாகவும் நம்மளால அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை உருவாக்க முடியும். அந்த வேகமாகவும் பல நாடுகளுக்கு இதனால டெலிவரி செய்யவும் முடியும். இதெல்லாம் பல நாடுகள் இணையும் பட்சத்துல இருக்கும் அட்வான்டேஜ் ஆனது. ரொம்ப முக்கியமா சவுத் ஏசியால இந்தியாவை வச்சு ஆயுத மார்க்கெட்டா இந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் நாடுகளால ஓபன் பண்ண முடியும். இந்தியாவே வாங்கிட்டாங்க, அப்ப நாமளும் வாங்கலாம்னு சவுத் ஏசியா அந்த இந்தோ பசிபிக்ல இருக்கும் நாடுகளை ஈஸியா அந்த ப்ரோக்ராம்குள்ள இருக்கும் நாடுகள் அக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராம்ல இந்தியாவை இணைக்கும் பட்சத்துல இந்தியாவுடன் ஒரு ஸ்ட்ராங்கான நீண்ட நாளுக்கான டிஃபென்ஸ் டைய அந்த ப்ரோக்ராம்குள்ள இருக்கும் நாடுகளால உருவாக்க முடியும். ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இந்தியாவுடன் அமையும். இதெல்லாம் இந்தியா வரும் பட்சத்துல அந்த ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கும் நாடுகளுக்கு வரும் ஆதாயம். இப்ப இந்தியாவுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி. இந்தியா இந்த ஜிகேப் ஆர் FCASல ஏதோ ஒன்றுல பார்ட்னரா இல்லைனாலும் அட்லீஸ்ட் அப்சர்வரா சேரும் பட்சத்துல பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை எப்படி உருவாக்குறாங்க, அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். 6th ஜென் ஃபைட்டர் ஜெட்ல பயன்படுத்தப்படும் கோர் டெக்னாலஜிக்கல் ஐடியா, அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி, AI இன்டெகிரேஷன், நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்னு பொக்கிஷமான பல நாலேஜை ஆஸ் எ அப்சர்வரா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுவே பார்ட்னரா போனா TOTங்க
இந்த 6th ஜென் ஃபைட்டர் ஜெட்டை எப்படி உருவாக்கணும்னு மட்டும் கற்றுக்காம அதை இந்தியாவிலே நம்மளால் உற்பத்தி பண்ணவும் முடியும், உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளிடம் ஏற்றுமதி பண்ணவும் முடியும். சிம்பிளி இந்த ப்ரோக்ராமில் நம்ம இணையும் பட்சத்தில் அடுத்த தலைமுறைக்கான அதிநவீன போர் விமானத்தை எப்படி உருவாக்கணும்னு நமக்கு தெரியும். அதற்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நம்ம ஏற்றுமதி பண்ணி லாபமும் பார்க்கலாம். இந்த அளவுக்கு கைமேல் பலன் கொண்ட ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ இந்தியாவின் கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்களோ இல்லை நானோ இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சரி, எது நமக்கு சாதகமாக அமையுதோ அதில் போய் சேரலாம், அட்லீஸ்ட் சேரலினா கூட ஆஸ் எ அப்சர்வராக இருந்து முடிஞ்ச அளவுக்கு விஷயத்தை கடக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம காயை நகர்த்துவோம். பட் அவர் இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் சம் டிஃப்ரெண்ட் பிளான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இப்போ 6th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வேணாங்க, அதற்கான தேவையும் எங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னு அதற்கான கதவை, அதற்கான இன்விடேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்திய அரசாங்கம். ஏன் இந்தியா இப்படி பண்ணாங்கன்னா, நம்மளோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஏஎம்சிஏவை மனசில் வச்சு தான் இந்த முடிவை இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் நம்ம அரசாங்கமும் டிஆர்டிஓவும் இண்டிஜினியஸ் ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை 5.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராமுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், 5th ஜென் ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் இப்போ 5.5 ஜென் ஏஎம்சிஏ ப்ராஜெக்டாக மாறி இருக்கு. நடந்து முடிஞ்ச ஜியோ பொலிட்டிக்கல் டேர்ன் ஒரு காரணமாக 5th ஜென்னை 5.5 மாற்றி 5th ஜென்னுக்கும் 6th ஜென்னுக்கும் இடையே உள்ள கேப்பை ஃபில் பண்ண ஒரு ஸ்டாப் கேப் சொல்யூஷனாக இந்த முடிவு இப்போ நம்ம அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே எல்லா நாடுகளும் 5th ஜென்ரேஷனை ஓவர் கம் பண்ணிட்டு டைரெக்டாக 6th ஜென்ரேஷனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி போர் விமானங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த செய்தி அரசல் பரஸ் வந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம சார்பாகவும் ஒரு டிஸ்கஷன் போனது, பேசாமல் நம்ம ஏஎம்சிஏவின் 5th ஜென்னை ட்ராப் பண்ணிட்டு டைரெக்டாக 6th ஜென்னுக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் போன பட்சத்தில் நவ் இட் இஸ் அஃபிஷியல். 5.5 ஜென் ஏஎம்சிஏனா இதில் அட்வான்ஸ்டு ஸ்டெல்த், சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டி, கட்டிங் எஜ் ஏவியானிக்ஸ் அண்ட் ஏஐ இன்டெகிரேஷன்னு இதில் நம்மளால ஸ்டெப் அப் ஆக முடியும், ஸ்டெப் அப் ஆக இருக்கு. அந்த 5.5 ஜென்ரேஷன்லேருந்து 6th ஜென்னை கன்வெர்ட் பண்ணும் ப்ராசஸ் 2040 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. டிஆர்டிஓ இந்த ப்ராஜெக்டில் கீ ஃபேக்டர் ப்ளே பண்ணும் டிஆர்டிஓ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏஎம்சிஏல 6th ஜென் ஃபைட்டில் இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பத்தை இதில் இன்கார்பரேட் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக இருப்பது ஏஐ, அட்வான்ஸ்டு சென்சார்ஸ், லோ அப்சர்வபிலிட்டி ஃபியூச்சர் அண்ட் டிஇடபிள்யூன்னு அழைக்கக்கூடிய டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ். இந்த டெக்னாலஜி, இந்த கருவிகள் எல்லாமே இதில் நாங்கள் 5.5 ஜென்ரேஷன் ஏஎம்சிஏல இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ சமகாலத்தில் அன்பீட்டபிள் ஸ்டெல்த் ஃபைட்டராக இருக்கக்கூடிய F-22 ரேபிடரை விடவும் அதிநவீனமான போர் விமானமாக நம்மளுடைய 5.5 ஜென்ரேஷன் ஏஎம்சிஏ இருக்க போகுது அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலாக, வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் டிக்ளைனிங் ஜிகேப் அண்ட் FCAS 6th ஜென் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டால், 6th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளாலே உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சோதனையில் அந்த 6th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் இருக்கக்கூடிய பேஸ் டெக்னாலஜிகளை, ஹை டெக்னாலஜியை நம்ம ஏஎம்சிஏக்கு பொறுத்துறோம். அதுதான் இந்த ஏஎம்சிஏ 5.5 ஜென் அப்கிரேடேஷனோடைய ஐடியா. அப்படி 5.5 ஜென் ஏஎம்சிஏவை நம்ம உருவாக்கிட்டோன்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக 6th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை ஓனாக இண்டிபெண்ட்டாக இண்டிஜினியஸாக உருவாக்க முடியும். இப்போ அதை நோக்கி தான் நம்மளோட ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இது மாதிரி ஜிகேப் அண்ட் FCAS ப்ரோக்ராம்லாம் நம்ம இணையலை. ஸோ இதுதான் ஐடியா பிஹைண்ட் டிக்ளைனிங் 6th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராம் பை அவர் இந்தியன் கவர்மெண்ட். இந்த செய்தியை கேட்கும் போதே எப்படி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நம்மனால, இந்தியானால ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை சுயமாக உருவாக்க முடியுமா? ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடிய செய்தியாக இதை நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை எதுக்குப்பா தேவையில்லாமல் நமக்கு சிரமம், ஏற்கனவே பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, இதில் 6ஆம் தலைமுறை போர் விமானம் அதுவும் நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் இந்திய அரசாங்கம் கிட்ட எழுப்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப ஆர்வமாக உங்களுடைய கருத்துக்களை வாசிக்க நான் காத்திருக்கேன். ஸோ இந்த செய்தியை நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது, ஏன்னா உங்களை மாதிரி டிஃபென்ஸில் ஆர்வமுள்ள பல பேரும் நம் தமிழகத்திலையும் சரி இல்லை உலகளவிலையும் நம்மளுடைய தமிழர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி பரவணும்னா ஆப்வியஸ்லி இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ கூட நீங்கள் எங்கேஜ் ஆகணும். லைக் பண்ணுறதோ, கமெண்ட் பண்ணுறதோ, ஷேர் பண்ணுறதோ, ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த வீடியோ கூட நீங்கள் பண்ணிங்கன்னா இது பல பேரும் உங்களை மாதிரி ஆர்வமுள்ள டிஃபென்ஸ் நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். Until it's signing off from ஆயுதம் அறிவோம். Stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.